12 18 மணி நேரம் வரை மழைக்கான எச்சரிக்கையை தனியார் வானிலை ஆர்வலர்கள் விடுத்து வருகின்றனர். ஆனால் வானிலையில் ரேடாரில் இருக்கக்கூடிய மேகங்கள் இத்தோடு நிறைவடைகிறது. சென்னை போன்ற பகுதிகளிலிருந்து விலகுகிறது. அதனால் இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை நீடிக்கலாம். அதன் பிறகு ஒரு பிரேக் அப்படின்னு தெரிகிறது. ஆனால் இரவு நேரத்தில் தீவிரமான மழை இருக்கும் அப்படின்னு நிறைய கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். நம்மோடு தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஜெபசிங் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இரவில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக தீவிரமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. குறிப்பா 12 18 மணி நேரம் மழை அப்படின்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வணக்கம். பெஞ்சல் புயலானது நேற்று பிற்பகல் உருவான அந்த புயல் சீரான வேகத்தில் அது நகர்ந்து வருகிறது வடக்காக. குறிப்பாக இன்று காலை நிலவரப்படி புதுச்சேரிக்கு வடகிழக்கே ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. இதனுடைய நகர்வை நாம் தொடர்ந்து கண்காணிக்கின்ற பொழுது இதனுடைய வேகம் சீராகவும் ஒரு 13 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்கின்ற அந்த நிலையிலே நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு மிக அருகிலே இது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. சென்னைக்கு அருகாமையிலே, அதாவது 70 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து தென்கிழக்காக 70 கிலோமீட்டர் நெருங்கி வருகிறது. நெருங்கி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே இந்த புயலினுடைய அந்த இன்டென்சிட்டி என்னவாகனா 986 வரைக்குமாக போகிறது. அதாவது தீவிர புயல் என்கின்ற அந்த நிலையை அது எட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இதை வானிலை மையம் அதை அறிவிக்கக்கூடும். இப்படிப்பட்ட நெருங்கி வருகின்ற பொழுது, இந்த நெருங்கி வரக்கூடிய அந்த நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரைக்குமாக, இப்படி சென்னைக்கு அருகாமலே வருகின்ற பொழுது இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது சென்னையினுடைய கேடிசிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4 மாவட்டங்களிலேயும் மிக கனமழையும் ஒரு அதிகமான காற்றை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, சுமார் 90 கிலோமீட்டர் வரைக்குமாக காற்று வீசக்கூடும். அவ்வப்போது 120 கிலோமீட்டர் வரைக்குமாக வீசக்கூடும். மழையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும். அதற்கு பின்பதாக அந்த 6 மணிக்கு பின்பதாக சென்னையினுடைய நிலை சற்று சீரடையும். ஏன்னா திரும்பி அது தென்மேற்காக அது மூவ் ஆகிறது. வருகின்ற பொழுது அது திருப்பி கீழாக இறங்கி அநேகமாக புதுச்சேரிக்கும் கல்பாக்கத்துக்கும் இடையிலே தான் அது நாளை காலையிலே கிராஸ் ஆகக்கூடிய இரவுலேருந்து நாளை காலையில் வர அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இப்போ மேப் பார்த்துட்டு இருக்கோம். ரேடாரில் அந்த பெரிய மேகத்திரள், ரேடாரில் வரக்கூடியது ஆழ்ந்த மேகங்கள். அந்த மேகங்கள் இப்போது பெரும்பாலும் கரையை கடந்து விட்டது. நம்ம இன்னொரு 1 மணி நேரம் வேணா மழை இருக்கலாம் அப்படின்னு காட்டுகிறது. புதிய மேகங்கள் தான் உருவாகி வர வேண்டிய சூழல் இருக்கிறது. புதிய மேகங்கள் உருவாகுமா? அது எப்போ வரும்? அதாவது MJO என்கின்ற ஒரு ஃபினாமினா, மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன் என்கிற ஃபினாமினா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது புயலுக்கு. ஸோ இது இதனுடைய நோக்கம் என்னென்னா, இது ஒரு அந்த பெர்சிபிடேஷனுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணும், தொடர்ந்து மேகங்களை உருவாக்கும். அதனால இது நீங்கள் இன்றைக்கு சாயந்தரம் வரைக்குமாக, இன்று ஈவினிங் வரைக்குமாக நம்ம அந்த மழையினுடைய தாக்கத்தை எதிர்பார்க்கலாம். அதற்கு பின்பதாக கண்டிப்பாக அந்த MJO மாற்றத்தின் காரணமாக இது கீழாக வருகின்ற பொழுது குறையும். ஆனால் அது வரைக்குமே திரும்ப ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, இது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் இந்த புயலினுடைய ஒரு பகுதி, அதாவது எட்ஜ் கரையை நோக்கி வர தொடங்கி விட்டது. இதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதனுடைய தீவிரம் அதிகரித்து கொண்டு தான் போகிறது. நீங்கள் பார்க்க முடியும். 995 அந்த நிலை கூடிக்கொண்டே தான் போகிறது. சென்னைக்கு அருகாமலே வருகின்ற பொழுது 986 வரைக்குமாக வருகிறது. அது அதி தீவிரத்திற்கான ஒரு அறிகுறி தான். இதை வானிலை மையம் கண்காணித்து கொண்டு இருக்கிறது. 986 வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் உச்சகட்டமான ஒரு இம்பேக்ட் நீங்கள் சென்னை பகுதியில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, மழைக்கான வாய்ப்புகள் சொல்கிறீங்க. இந்த மழை விட்டு விட்டு பெஞ்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா கால்வாய்களில் இல்லை மோட்டர் மூலமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள்லாம் நடக்கிறது. தொடர்ச்சியாக மழை இருக்குமா? அதாவது மேக வெடிப்பு மாதிரி மழை இருக்குமா? இல்லை, மேக வெடிப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் லோக்கல் ஃப்ளட்டிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லோக்கல் ஃப்ளட்டிங்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த லோக்கல் ஃப்ளட்டிங்காக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மழையினுடைய தாக்கம் நெருங்கி வருகின்ற பொழுது தான் நம்ம அனுமானிக்க முடியும். சார், இப்போது காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்க. சென்னையில் இதுவரை பெய்திருக்கக்கூடிய மழை 10லேருந்து ஒரு
12 அப்படின்ற அளவு தான் சொல்லப்படுது. அதுக்கே வந்து மிதக்குது அப்படின்றப்போ உங்களுடைய கணிப்பு, நான் கேட்குறது, வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பென்சிங்? வெள்ளம் ஏற்படுவதற்கு என்ன, அதாவது இப்போ நம்முடைய மழையினுடைய டியூரேஷன் இன்னும் ஒரு மேக்ஸிமம் 12 மணி நேரம். ஸோ அந்த 12 மணி நேரத்தில் இன்னொரு 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் என்ன, மழையை விட காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படும். அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டர். ஸோ காற்றினுடைய வேகம், மழை பொதுவாக இந்த புயலுடைய தாக்கத்தில் காற்றினுடைய வேகம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ காற்றினுடைய வேகம் அதிகமாக இருந்தால் அது தொடர்பான டேமேஜஸ், அது தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ஸோ அப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை தான் நமக்கு இப்பொழுது தேவை. மழை நீர் என்பது இப்பொழுது நம்முடைய அந்த சாயந்தரம் 6 மணிக்கு பின்பதாக மழையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடும். ஸோ அது வரைக்குமாக இருக்கக்கூடிய காற்றினுடைய தாக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டும். அதுதான் இப்பொழுதைய நம்முடைய தலையாய ஒரு ஃபோக்கஸாக நான் சிந்திக்கிறேன். காற்று பற்றி பேசுகிறப்போ தீவிர புயல் இல்லை அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அலர்ட் கொடுத்துருந்தது. இன்னும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூட மரங்களை வெட்டுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்காதீங்க அப்படின்னு இருந்தாங்க. இப்போ 90 முதல் 100 அப்படின்ற அளவு கணிக்கப்படுகிறது. அப்படி இருந்தால் என்னென்ன பாதிப்புகள், குறிப்பாக என்னென்ன மரங்களோ கிளைகளோ பழைய கட்டிடங்களோ இதற்கெல்லாம் பாதிப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இப்பொழுது கணிப்பின்படி அதனுடைய சென்னைக்கு அருகிலே வருகின்ற பொழுது இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக 986 அல்லது 989 என்கின்ற அந்த பேராமீட்டர் வருகிறது. ஸோ இது கண்டிப்பாக 100 கிலோமீட்டரை தொடக்கூடும் காற்றினுடைய வேகம். அக்கேஷனலாக அவ்வப்போது 120 வரைக்குமாக செல்லக்கூடும். இது வந்து மரக்கிளைகள் அல்ல, மரங்களே அப்ரூட் ஆகலாம். சில நேரங்களில் பெரிய மரங்களே அப்ரூட் ஆகலாம், கிளைகள் முறியலாம், மற்ற ஷெட்டு அவைகளெல்லாம் டேமேஜ் ஆகலாம். இது போன்ற டேமேஜஸை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற வாய்ப்பு இருக்குது. இந்த 120 கிலோமீட்டர் வீசினால், 120 கிலோமீட்டர் என்பது ஒரு புயலுக்கு ஒரு சரியான ஒரு வேகம். இந்த வேகத்தில் நல்ல ஒரு அதிகப்படியான பாதிப்புகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஓகே, இதை எந்த புயலோடு ஒப்பிடலாம்? எல்லாம் நிஷா புயலோடு ஒப்பிடுறாங்கன்னா அதி கனமழை கொடுக்கும் அப்படின்னு. பல நேரங்களில் நிவர் மாதிரியான புயல்களோ தானே கஜா மாதிரியான புயல்களோடு ஒப்பிட்டு அச்சமும் கொள்கிறார்கள். இதை எந்த புயலோடு ஒப்பிடலாம்? இல்லை, ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அந்த புயலை நீங்கள் ஒவ்வொரு புயலையும் நீங்கள் அனுமானித்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு புயலுக்கும் அது தன்மை மட்டுமல்ல, வெளிப்புற அவுட்டர் சூழ்நிலைகள், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய எம்ஜேஓ, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், ப்ரெஷர், இவைகளெல்லாம் காரணமாக இருக்கக்கூடும். அது ஒவ்வொரு புயலும் ஒவ்வொரு மாதிரியான மழையை தரும். ஆனால் இது 120க்கு உள்ளே, அதாவது 100லேருந்து 120க்கு உள்ளே இருக்கிறதுனால இது பெரும்பாலும் மழையுடன் கூடிய ஒரு காற்றை தான் தரும். நீங்கள் பெரிய ஒரு மழையோ அல்லது பெரிய காற்றோ, நீங்கள் நம்ம தானே போன்ற புயல்கள் 180 கிலோமீட்டர் சென்றது, அது மிகப்பெரிய டேமேஜஸை உருவாகும். ரெண்டாவது, இதில் முக்கியமான விஷயம், சென்னையை நேரடியாக இது தாக்கவில்லை. சென்னைக்கு நேரடியாக இது லேண்ட்ஃபால் ஆகவில்லை. சென்னைக்கு அருகாமையிலே வந்து திரும்ப அது தென்மேற்காக மூவ் ஆகிறதுனால நேரடியான தாக்குதல் கண்டிப்பாக இந்த சென்னையில் இருக்காது. இதனுடைய தாக்கம் அந்த புயல் அருகாமையில் வருகின்ற பொழுது வரக்கூடிய அந்த இம்பேக்ட், அந்த தாக்கம் மட்டும்தான் இதனுடைய தாக்கமாக இருக்கும். இது லேண்ட்ஃபாலாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிற மாதிரி இது இன்னும் அதிகரிக்கலாம், இது தரைக்காற்று இன்னும் மேலே அதிகரிக்கலாம். இது வந்து மகாபலிபுரத்திற்கு பின்பதாக இது அப்படி சற்று தென்மேற்காக வளைந்து கீழ் நோக்கி வருகிறது. அதோடைய வழி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு மேலே தான் அது கிராஸ் ஆக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நமக்கு பார்க்க முடியும். அதனால் சென்னையினுடைய தாக்கம் என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அது உச்சமான ஒரு நிலையில் இருக்கும். இது சென்னையில் கண்டிப்பாக லேண்ட்ஃபால் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மிக்ஜாம் புயல் நமக்கு ஒரு சமீபத்திய உதாரணம். 18 மணி நேரம் இதே மாதிரி தான் மழை இருந்தது. இதையும் இரவெல்லாம் மழை இருக்குன்னு பார்க்குறாங்க. அதையும் இதையும் ஒப்பிட முடியுமா? கண்டிப்பாக அது ஒப்பிட முடியாது. ஏன்னா இதனுடைய திசை வேறு, இதனுடைய திசை மாறுகிறது. திசை மாறுகின்ற பொழுது பேராமீட்டர் மாறும். ஆனால் இது வந்து நிலத்திற்கு வந்த பின்பு இன்னும் பெரும்பாலான மழையை கொடுக்க போகிறது. கேடிசிசி மட்டுமல்ல, இது மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழையை தரப்போகிறது. அதனால் இது இன்றோடு இந்த நிலை முடிவடைகிறது. இது லேண்ட்ஃபால் ஆன பிறகு திரும்பவும் இதனுடைய மழை 3ஆம் தேதி வரைக்குமாக மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் தற்போது காணப்படுகிறது.
நன்றி திரு ஜெபசிங் சார். நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். இது உள் மாவட்டங்களுக்கு வரப்போகுது, காற்றின் வேகம் அதிகரிக்க போகுது, இரவு நல்ல ஒரு மழை இருக்கிறது அப்படின்ற பல தகவல்களை தந்தி தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இணைந்ததற்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.